நத்தக்குடையூர் பாளையங்கோட்டை சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொது பர்பஸ்க்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு, ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து குடிநீருக்காக இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்து ட்ரில் பண்ண வீடியோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் ட்ரில் பண்ண வீடியோ தான். இது வந்து டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் நத்தக்கடையூர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடி தண்ணீர் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கட்டி தண்ணி ஏற்றவங்க பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீரோட்டம் மார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பேஸில் இந்த ரோடு இருக்கிற சரௌண்டிங்கில் இந்த பொது இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணி ட்ரில் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் நல்ல லேயராக கிடச்சிது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு லேயர் ஒன்று கிடச்சா மொத்தமாக ஒரு 4 கேப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 4 மட்டத்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ தண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 அடி அப்படின்னு ஒரு 750 வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழிச்சு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த அப்படி வண்டி நீங்கள் பார்த்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போது ஸ்பாட் ஆங்கிளில் கால் பண்ணி தான் சொன்னாங்க, இப்படி வண்டி வந்திருக்கு செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் போட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசியோலாம் எதுவும் கிடைக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 டு 270 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா புகை அடைக்கி சும்மா ஈரம் மண்ணாட்டம் வந்திருக்கு. ஒரு 3/4 இன்ச் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 300 முடிஞ்சு 400 முடிஞ்சு 500 முடிஞ்சு அடுத்து ஒரு 620 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விழுந்திருக்கு. அந்த ஒரு கேப் விழுந்தது தான் கோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வண்டி ட்ரில் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஏமாரி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அடிக்குது, ட்ரில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடாக இன்னும் சேர்த்தி ஒட்டி இந்த பாயிண்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முறையில் விவசாய தோட்டத்துக்கு தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் போகணும், கிணறு ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரி, நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முடிந்தால் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வரும் உடனுக்குடன் நோட்டீஸ் தரும். சரிங்களா? இது எல்லாமே தவிர வேறு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.